அண்ணாமலை தொடர்ந்து வந்து டிஎம்கே பிரைஸ் ஒன் போயிட்டு இருக்காரு. ஒரு 2G வழக்கு முக்கியமான ஆடியோ திமுகவுக்கு இந்த அளவுக்கு எலெக்ஷன் பாதிப்பு. தேர்தல் ரிசல்ட் தான் அதெல்லாம் சொல்லும். நீங்க எல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட கேட்டா நான் என்ன சார் பேச முடியும்? நீங்க அரசியலுக்கு திரும்ப வரும்போது ஒரு பொதுவான கருத்து இருந்துச்சு. ஒரு தினகரன் வந்து 100 கலைஞருக்கு சமம், அந்த அளவு ஒரு அறிவுபூர்வமானது இருந்துச்சு. அவரோட சூழல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடாமல் இருந்தால் ஆட்சி மாறி கடமை மாறி இருக்குமா? அது தவறான முடிவு பாக்குறீங்களா? அந்த சமயத்துல தவறா சொல்லாதீங்க. அதுக்கு கலைஞருங்கிறது ஒரு சீனியர் லீடரு, அவரோட எல்லாம் கம்பேர் பண்ண வேணாம். நாங்கள் போட்டியிட்டதுனாலதான் 2019 தேர்தலில் எங்களுக்கு பிரதம வேட்பாளர் இல்லை என்றாலும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் நாங்கள் துணிவோடு போட்டியிட்டதுனாலதான் அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் சட்டமன்ற தேர்தலில் நான் உட்பட யாரும் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இந்த இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றம் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்போடு இன்னைக்கு பார்த்தீங்க இங்கே புதுக்கோட்டையில் இவ்வளவு தொண்டர் பலத்தோடு இருக்குதுன்னா காரணம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் போட்டியிடுறோம். பன்னீர்செல்வம் நானும் அவர் தான் சந்திச்சு ஏற்கனவே சேர்த்தா எல்லாம் எதுக்குமே நீங்க டைம் கொடுக்கணும். எல்லாம் அந்த நேரம் வர்றப்ப எல்லாமே நடக்கும். நான் ஆரோட எல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல நான் வந்து ஆரோட எல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் நடக்கிறப்ப நீங்களே தெரிஞ்சுக்கணும். சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்னிட்ட சொல்லி எப்படி பாக்குறீங்கன்னா இதை வந்து மக்கள் தான் எதையுமே முடிவு செய்வாங்க. சங்கினா யார சொல்றாங்க? RSS சங் பரிவாரம்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க RSS சேர்ந்தவங்க, அதனால அதை பெருமையாக தான் சொல்லுவாங்க. நாட்டு நலன்ல அக்கறை உள்ளவங்க எல்லாருமே சங்கி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க. ஏன்னா பெரும்பான்மையான மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி நடத்துறாங்க. இந்தியாவில் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி செய்யறாங்க. அதனால அவங்க அந்த எண்ணத்துல சொல்லிருக்காங்க. அது அவருடைய கனவா இருக்கும், பகல் கனவு. அவருடைய செயல்பாடு, ஆளுநர் அவருடைய செயல்பாடு அந்த பதவிக்கே ஒரு இழுக்காக இருக்குது. ஆளுநர் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆளுநராக நடக்கணும். அதுதான் எல்லாருடைய விருப்பம். இல்ல இவங்க நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து IPS ஆபீசர், அவங்க எல்லாம் அரசியல்வாதியா இருந்து வந்தவங்க தானே. அதனால அந்த நாமத்துல செயல்படலாம்.